ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம சைக்ளோன் ஃபெங்கல் அப்படிங்கிற இந்த ஃபெங்கல் புயலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபெங்கல் புயலை பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு 3 கான்செப்ட் வந்து தெளிவாக தெரியணும். முதல் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சூரியன் இருக்குது அப்படின்னா சூரியனோட சன்ரேஸ் நிலத்துலையும் நீர்லேயும் படும்போது என்ன மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல நிலத்தில் படும்போது சூரியனோட சன்ரைஸ் நிலத்தில் படும்போது நிலத்தில் இருக்க காற்று வந்து ஹை ப்ரெஷராக இருக்கும். இது எவாபரேட் ஆகிரும். இது எவாபரேட் ஆகிறதுனால இங்கே லோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லப்படுறது க்ரியேட் ஆகும். லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். இங்கே சூரியனோட வெளிச்சம் சூரியனோட ரேஸ் வந்து கம்மியாக தான் படும். இதனால் இங்கே ஹை ப்ரெஷர் இருக்கும். இந்த ஹை ப்ரெஷர்னால காற்று எப்பயுமே ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷரை நோக்கி மூவ் ஆகும். இந்த மூவ் ஆகிறது தான் தெரியணும். இதுதான் முதல் கான்செப்ட். இரண்டாவது கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எர்த்தை 3 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று பூமத்திய ரேகை, இன்னொன்று கடக ரேகை, இங்கே மகர ரேகை அப்படின்னு 3ஆக பிரிக்கலாம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பூமத்திய ரேகைக்கு மேலே வந்து தான் இந்தியா வந்து பூமத்திய ரேகைக்கு மேலே வடக்கே வந்து முழுதாக இந்தியா முழுதும் இருக்குது. இது தெரியணும். இது இரண்டாவது கான்செப்ட். மூன்றாவது கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட மீது இந்த கடக ரேகைன்னு சொல்லப்படுற ஒரு இது வந்து இந்தியா மீது போகும். இது ஜூன் 21 சன்ரைஸ் வந்து டைரெக்டாக இந்த கடக ரேகையின் மீது படும், பூமத்திய ரேகையின் மீது டைரெக்டாக படும். இதனால் இந்த நிலம் ஃபுல்லாக நமக்கு ஹை ப்ரெஷராக இருக்கிறது லோ ப்ரெஷராக மாறிடும். இங்கே கடல் இருக்குது, வங்காள விரிகுடா அப்படிங்கிற ஒரு கடல் இருக்குது. இங்கே ஹை ப்ரெஷர் இருக்கும். இதனால் இங்கே இருக்கிற காற்று வந்து இங்கே அடிச்சிட்டு வரும். காற்று வந்து நகர்ந்து வரும். ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் நோக்கி இந்த காற்று வரும். இது தெரியணும். இது மூன்றாவது கான்செப்ட். அடுத்ததாக இந்த கடகரேகைக்கும் மகர ரேகைக்கு 2க்கு இடைப்பட்ட பகுதியை இதை நம்ம வெப்பமண்டல பகுதி அப்படின்னு சொல்லுவோம். வெப்பமண்டல பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் தெரியணும். இந்த ஜூன் 21 படுறதுனால உடனேலாம் இம்பேக்ட் வந்து நடக்காது. இந்த இம்பேக்ட் வந்து ஒரு மாதம் கழித்து அந்த டெம்பரேச்சர் ஏற தான் அதோட இம்பேக்ட் நடக்கும். இந்த சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல 26.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்து மேற்பரப்பு வெப்பநிலையோட அந்த நீரில் வந்து இருக்கணும். இது நீரில் வந்து இருக்கணும், வாட்டரில் இது இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதை சூறாவளி உருவாக ஈரப்பதமான காற்று வந்து தேவை. மூன்றாவது கொரியோலிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காற்று வந்து திசை மாற்றி விடுற அந்த ஃபோர்ஸு தான் இதற்கு காரணம். இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த சூறாவளிகள் வந்து பூமத்திய ரேகையில் உருவாகிறதுக்கு காரணமும் இந்த கொரியோலிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஃபோர்ஸ் தான். இதுதான் அது. பாருங்கள், டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்து 23.5 டிகிரி 26 நார்த்துலேயும் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் சவுத்துலேயும் இருக்குது. இதை தான் நம்ம வெப்பமண்டல பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த சூறாவளி வரதை அறிவிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐஎம்டி அப்படின்னு இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்திய வானிலை ஆய்வு மையம் தான் இதை வந்து அறிவிக்கும். இந்த சூறாவளியை அவங்க வந்து லோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி ஒரு 6 வகையாக பிரிப்பாங்க. லோ ப்ரெஷர்,
ஒரு 6 வகையாக பிரிப்பாங்க. ஒன்றுன்னா குறைந்த அழுத்தம், குறைந்த அழுத்தம், மிதமான அழுத்தம், குறைந்த அழுத்தம், மிதமான அழுத்தம், ஆழ்ந்த காற்றழுத்தம், சூறாவளி புயல், கடுமையான சூறாவளி, மிக கடுமையான சூறாவளி, சூப்பர் சூறாவளி, சூப்பர் சைக்ளோன் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. இதை எப்படி அடிப்படையாக வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லெஸ் தென் 31 km/h இருந்ததுன்னா அதை குறைந்த அழுத்த சூறாவளியும், மிதமான அழுத்த சூறாவளி 31 to 49 km/h இருக்கணும். அடுத்ததாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படின்னா 50 to 61 km/h இருந்ததுன்னா அதை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படிம்பாங்க. அடுத்ததாக சூறாவளி அப்படின்னா 62 to 88 km/h அப்படின்னு இருந்ததுன்னா அதை சூறாவளி அப்படின்னும், கடுமையான சூறாவளினா 89 to 117 km/h இருந்ததுன்னா அது கடுமையான சூறாவளி புயல்னும், அடுத்ததாக மிக கடுமையான சூறாவளினா 118 to 221 km/h இருந்ததுன்னா அதை மிக கடுமையான சூறாவளினும், சூப்பர் சைக்ளோன் அப்படின்னா அது 222 km/h, அதாவது கிரேட்டர் தென் 222 km/h இருந்ததுன்னா அதை சூப்பர் சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சைக்ளோன் ஃபெங்கலை பற்றி பார்க்கலாம். இது வங்காள விரிகுடாவில் உருவான புயல், வங்காள விரிகுடாவில் உருவான வெப்பமண்டல புயல் அப்படின்னு சொல்லப்படுது. இது குறைந்த தீவிரம் கொண்ட சூறாவளி புயல், அதாவது 75 to 95 km/h இதில் வீசியிருக்கு. இது 24 மணி நேரத்திலேயே 500 மில்லிமீட்டர் மழையை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு தந்து வெள்ளத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த 500 மில்லிமீட்டருங்கிறது கடந்த 50 ஆண்டுகள்லேயே இதுதான் தீவிர மழை அப்படின்னு சொல்லப்படுது. இது கடந்த 50 ஆண்டுகள்லேயே தீவிர மழை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 12 மடங்கு இது தீவிரமான மழை அப்படின்னு கூறப்படுது. இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா IMDன்னு சொல்லப்படுற இந்திய வானிலை ஆய்வு மையம் தான் இதை சொல்லியிருக்கு. எதனால் இது இவ்வளவு அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இந்திய வானிலை ஆய்வு மையம் கிளைமேட் சேஞ்சினால தான் இவ்வளவு தாக்கம் இந்த ஃபெங்கல் புயலில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபெங்கல் புயல் அப்படின்னு பேர் வச்சது யாருன்னா சவுதி அரேபியா. ஃபெங்கல் புயலுக்கு பேர் வச்சது சவுதி அரேபியா. அடுத்ததாக வரப்போகிற புயலுக்கு ஸ்ரீலங்கா என்ன பேர் கொடுத்துருக்கு அப்படின்னா சக்தி, இது தெரியணும். தாய்லாந்து மோன்தா அப்படின்னும், யுனைடெட் அரப் UAE சென்யார் அப்படின்னு கொடுத்துருக்கு. அடுத்த புயலுக்கான பேர் என்ன அப்படின்னா சக்தி, இது ஞாபகம் வச்சுங்க, சக்தி, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் ஃபெங்கல் அப்படின்னு பேர் கொடுத்தது சவுதி அரேபியா அப்படின்னு. ரிவிஷன் பார்த்துடலாம். அதாவது சூரியனோட ரேஸ் பூமியில் படும்போது அங்கே லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகி கடலில் ஹை ப்ரெஷர் இருக்கும். இதனால் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷராக காற்று மூவ் ஆகும், இது தெரியணும். இரண்டாவதாக இந்த பூமி கடகரேகை, அதாவது பூமத்திய ரேகைக்கு வடக்கில் இருக்குது. அது கடகரேகையில் இருக்குது. ஜூன் 21 செங்குத்தா கடகரேகைக்கு செங்குத்தா இந்த சூரியனோட கதிர்கள் படும். இதனால் வெப்பம் மேலே எழும்பும். வெப்பம் மேலே போகிறதுனால இங்கே லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். எங்கே அப்படின்னா இந்த கடகரேகை மாநிலங்கள் பாஸ் ஆகிற இடத்துல லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். இதனால் ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு விண்டு மூவ் ஆகும், அதாவது காற்று மூவ் ஆகும். இந்த காற்று மூவ் ஆகிறதுனால அது கடல்ல இருந்து வரதுனால மேகத்தை இழுத்துட்டு கொடுக்கறதுனால இங்கே மழையாக பெய்யுது. அந்த காற்று வீசுகிற தன்மையை பொறுத்து இந்திய விண்வெளி ஆய்வு மையம் அதற்கு
நிறைய கட்டமான பெயர்களை கொடுத்துருக்கு. அது எவ்வளவு காற்று வீசுது அப்படிங்கிறத பொறுத்து அது குறைந்த அழுத்தம், மிதமான அழுத்தம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை, சூறாவளி புயல், கடுமையான சூறாவளி புயல், மிக கடுமையான சூறாவளி, சூப்பர் சூறாவளி அப்படின்னு நிறைய டைப்பில் இது வந்து இந்திய மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து இதற்கு பெயர் வைக்கிறாங்க. கடைசியாக இந்த சைக்ளோன் ஃபெங்கல் பற்றி வங்காள விரிகுடா கடலில் வந்து உருவானது. இதோட வந்து கிலோமீட்டர் எவ்வளவு அப்படின்னா 75 to 95 km/h மற்றும் 50 மில்லிமீட்டர் மழையை வந்து இது கொடுத்துருக்கு. கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத 12 மடங்கு வந்து இது மழை வந்து பதிவாயிருக்கு. இதற்கு என்ன காரணம் வந்து இந்தியா விண்வெளி ஆய்வு மையம் கொடுத்துருக்கு அப்படின்னா கிளைமேட் சேஞ்சினால் மனிதர்கள் பண்ண இந்த கிளைமேட் சேஞ்ச் தான் இதற்கு காரணம் அப்படின்னு இந்திய விண்வெளி ஆய்வு மையம் வந்து தகவல் கொடுத்துருக்கு. இந்த ஃபெங்கலுக்கு இந்த சூறாவளிக்கு ஃபெங்கல் அப்படின்னு பெயர் வச்சது எந்த நாடுன்னா அப்படின்னா அது வந்து சவுதி அரேபியா. ஸ்ரீலங்கா வந்து சக்தி அப்படின்னு அடுத்த புயல் வந்ததுன்னா அதற்கு பெயர் வைத்தது ஸ்ரீலங்கா தான். சக்தி அப்படிங்கிற பெயர் வந்து அடுத்த புயலுக்கு சூட்டப்படும். அடுத்த புயல் வந்து மோன்தா, அதற்கு வந்து தாய்லாந்து வந்து பெயர் வச்சிருக்கு. இதெல்லாம் பெயர் கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே இருக்கிற லிஸ்ட்டு. இதை பார்த்து வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.